Hi friends, இன்னைக்கான வீடியோவில் இந்த கான்டாக்டரோட ஒரு டெர்மினல் பாருங்கள், ஒரு மாதிரி மெல்ட் ஆகி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த கான்டாக்டர் எப்படி நம்ம கலட்டி அது எப்படி க்ளீன் பண்ணுறது, அது எப்படி சர்வீஸ் பண்ணுறது, அது என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது, அது ஒவ்வொன்றும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி செக் பண்ணி திருப்பி வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கான்டாக்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு கீழே இருக்க அந்த காயில் ட்ரெயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில கான்டாக்டில் லாக் மாதிரி இருக்கும், ஒரு சில கான்டாக்டில் ஸ்க்ரூ இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா தனியாக வந்து மூவபிள் அந்த டெர்மினல் சைடு தனியாக வந்துடும், ஃபிக்ஸ்டு தனியாக கிடச்சிரும். பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலமாக தான் அந்த கான்டாக்டரோட அந்த மேலே இருக்க டெர்மினல் வந்து தனியாக இருக்குது. இந்த இதுதான் ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங் என்ன ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா, அந்த கான்டாக்டர் வந்து அந்த மேலே இருக்க அந்த மூவபிள் அந்த கோர் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகாமல் இதுதான் வந்து ஒரு ஸ்டாப்பர் மாதிரி இருக்குது. பேக்கப் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லலாம், ரிட்டர்ன் ஸ்ப்ரிங்குன்னு இதை சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து இதுதான் அதோட காயில் தெரியுதுங்களா? அது உள்ளே இருக்கிறது வந்து ஃபிக்ஸ்டு கோர்னு சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டு அயான் கோர். சரிங்களா? இதுதான் காயிலே அது என்ன ரேட்டிங் போட்டிருக்கோம். இது வந்து 240 வோல்ட்டு. இதில் வந்து 125 இருக்குது, 24 வோல்ட் ஏசி டிசி இருக்குது, அதே மாதிரி 230லையும் ஏசி டிசி இருக்குது, அப்புறம் 3 phase இருக்குது. நம்ம இந்த கான்டாக்டரோட காயிலை மாற்றி அதில் எங்கே நம்ம எந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகுதோ அங்கேயும் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு அயான் கோர்னு சொல்லுவோம். இந்த அயான் கோர் தான் இந்த காயில் மூலமாக காயில் சப்ளை கொடுக்கும்போது மேக்னெட் ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், மேக்னெட்டாக இருக்காது. நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி மேக்னெட் ஆக்ட் ஆகுன்றதை செக் பண்ணி காட்டுவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்க ஒரு ஸ்பேர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு ரப்பர் பேடு மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கீழே இருக்க இதில் இதான் மேலே இருக்குது. இதை வந்து மூவபிள் அயன் கோர்னு சொல்லுவாங்க. இந்த அயன் கோர் பாருங்கள், இப்போ நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலேங்கிலையும் அந்த நேம் மென்ஷன் பண்ண அந்த பிளாஸ்டிக் ஒரு இது மாதிரி இருக்கும், அது லைட்டாக எம்பி விட்டிங்கன்னா வந்துடும் ஈஸியாக. சும்மா லாக் டைப் தான் இது, உள்ள லாக் ஆகி தான் இருக்கும். கீழே அதே மாதிரி மேலே இருக்கிறதையும் எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, அந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஃபிக்ஸ்டு கான்டாக்ட்னு சொல்லக்கூடிய அந்த நாப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணாமே ரிமூவ் பண்ணலாம். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் தான் அந்த ஹோல்லேருந்து வந்து வெளியே வரும். அதனால தான் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கிறோம். கான்டாக்டரை பொறுத்த வரைக்கும் நிறையா பிராண்ட் இருக்குது. எல்லா பிராண்டில் இருக்க கான்டாக்டையும் நம்ம வந்து சர்வீஸ் பார்க்க முடியும். லோட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த நாப்பு வந்து ஒரு மாதிரி எரிஞ்சு போய் அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கிடும், மூவ் ஆகாது. அதனால தான் என்ன செய்கிறது, கான்டாக்டரை கழட்டி நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஒரு சில அதை க்ளீன் பண்ணாமல் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அந்த நாப்பு வந்து ஒரு சில நேரம் ரொம்ப எரிஞ்சிருச்சுன்னா அந்த டெர்மினல்லாம் ஒரு மாதிரி இதாகிடும். பாருங்கள், இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்களா, அந்த ஒரு டெர்மினலில் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி இருக்கும். அதே பாருங்கள், அந்த டெர்மினல் பாருங்கள், மற்ற டெர்மினலை கம்பேர் பண்ணால் அந்த ஒன்று மட்டும் பார்த்தீங்களா, அந்த டெர்மினல் தான் ஓவராக ஹீட் ஆகி ஒரு மாதிரி மெல்ட் ஆனது மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி பேக் சைடு இருக்க எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு. சரிதுங்களா, உள்ளே மூவ் ஆகிறது அது மூவபிள் கான்டாக்டு. இந்த சைடில் ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸில் இருக்கிறது ஃபிக்ஸ்டு கான்டாக்டு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த A1 A2 அந்த காயில் கனெக்ட் பண்ண ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த புஷ்ஷும் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அந்த புஷ் வந்துருச்சு பார்த்தீங்களா, சும்மா அது வந்து நேம் மென்ஷனுக்காண்டி வச்சுருக்கு சைடில். இந்த ஸ்க்ரூ தான் மெயின். அதுவும் தான் அந்த ஃபிக்ஸ்டு அயன் கோரையும் மூவபிள் அயன் கோரையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கு. ஸ்க்ரூவும் பண்ணிட்டோம்னா தனித்தனியாக வந்துடும்.
இப்போ பாருங்கள், அந்த உள்ளே இருக்க அந்த ஃபிக்ஸ்டு காண்டாக்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அப்படியே சும்மா ஒரு டெஸ்டரோ ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வெளியே அன்றைக்கி இழுத்திங்கன்னா ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த நாபுமே வந்து நம்ம ரொம்ப எரிஞ்சு போனால் நாபுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சில இடத்துல ஸ்பேர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஈஸியாக வந்து அந்த ஃபிக்ஸ்டு காண்டாக்ட் வந்து ஈஸியாக வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா. அதான் ஃபிக்ஸ்டு அயான் கோர் வந்து வெளியே எடுத்தாச்சு. அந்த அயான் கோரில் தான் ஃபிக்ஸ்டு காண்டாக்ட்டும் மேலே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் இது இவ்வளோ தான் இருக்குது. இது காயில் பாருங்கள், ஒன் சைடு வந்து A1, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் A2, ரெண்டு பக்கம் எங்கிட்ட வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அது ஆல்ரெடி காண்டாக்ட்லேயே பார்த்தாலே தெரியும். ஒன் சைடு A1 A2 இருக்கும், இன்னொன்று சைடு A2 மட்டும் இருக்கும். அது ஒன்றில் ஒரு பட்டை மாதிரி வச்சு லூப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கண்டினியூ மோடில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து மீட்டரோட கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு காயில் செக் பண்ணுறதுக்கு 20Kல போட்டுக்கிறோம். மீட்டரில் 20 கிலோ ஓமில் போட்டுட்டு செக் பண்ண போகிறோம். 20 கிலோ ஓமில் போட்டேன் பாருங்கள். காயில் செக் பண்ணுறதுக்கு A1க்கும் A2க்கும் நடுவில் வைக்கணும். A2ன்றது அதுக்கு ஆப்போசிட்லேயும் இருக்குது, பக்கத்துலேயும் இருக்குது. பாருங்கள், ஆப்போசிட்டில் வைக்கிறேன். 0.70 ஓம்ஸ் வேல்யூ காட்டுது. 0.70 ஓம்ஸ்னா 20 கிலோ ஓம் இருக்குது. A2ன்றது அங்கேயும் வச்சுக்கலாம், ஆப்போசிட்லேயும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காயில் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த நாபு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நாபு வந்து ஒரு மாதிரி ஆர்க்காக அதில் கார்பன் ஃபார்ம் ஆயிரும். கார்பன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு இன்சுலேஷன் ஆக்ட் ஆகி சப்ளையை வந்து ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து சப்ளை வந்து கடத்தாது, பாஸ் பண்ணாது. அதனால தான் இந்த நாப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு போகிறோம். இந்த நாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம எம்ஆர் ஷீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுபோக அந்த ஸ்ப்ரேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சிஆர்சி அந்த மேக்ஸ் ஸ்ப்ரேன்னு இருக்குது, அந்த ஸ்ப்ரேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி கிடைக்காதனால எம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணுறேன். எம்ஆர் ஷீட்டில் வந்து 800 இல்லைன்னா 1000 அந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அது வந்து மைல்டாக இருக்கும். ரொம்ப எம்ஆரி அதிகமாக போட்டிங்கன்னா என்ன ஆகுனா அந்த நாப்பு அந்த ஒரு மாதிரி குமிழ் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப தேஞ்சிரும். அதனால தான் மைல்டாக தான் போடணும். ஏன்னா அதில் வந்து பெருசாலாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகலை. ரொம்ப ப்ராப்ளம் ஆகிருந்துச்சா அந்த இதையுமே ரிமூவ் பண்ண முடியும், நம்ம ரிமூவ் பண்ணலை. ஏன்னா இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கனால அந்த மூவபிள் காண்டாக்டை நம்ம ரிமூவ் பண்ணாமையே க்ளீன் பண்ணுறோம். அந்த நாப்பெல்லாம் பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு. அது ஆப்போசிட்லேயும் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருக்குன்னு. அதுலேயே பாருங்கள் அந்த லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்களா, அது வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் ஆக்சிலரி காண்டாக்ட்னு சொல்லக்கூடிய அந்த காண்டாக்டு. இது மூவபிள் அயான் கோரு. இதையுமே நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். நாவு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஓவராக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பெண்ட் ஆயிரும். அதனால் நார்மல் ப்ரெஷர் கொடுத்து க்ளீன் பண்ணிக்கங்க. க்ளீன் பண்ணியாச்சு, தெரியுதுங்களா. இதே மாதிரியே இதெல்லாம் பாருங்கள், இதான் வந்து ஃபிக்ஸ்டு காண்டாக்ட்னு சொல்லக்கூடிய அந்த நாபு. எல்லா நாப்பை விட அந்த ஒரு நாப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும், உங்களுக்கு தெரியுதுங்களா. தனியாக எல்லா நாப்புலையுமே பாருங்கள் ஒரு மாதிரி அந்த கார்பன் ஃபார்மாக இருக்க தெரியும். இதுதான் கொஞ்சம் மெல்ட் ஆன அந்த நாப்பு, அந்த ஃபிக்ஸ்டு காண்டாக்ட் பாருங்கள் கலர் ரொம்ப ஃபேடாக இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து சப்ளை வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகலை காண்டாக்டரில். அதனால தான் நம்ம வந்து மெயினாக வந்து இதை ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே பாருங்கள் எல்லாமே வந்து அந்த நாபு எல்லாமே வந்து குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் ரொம்ப லோடு ஆகும்போது அந்த நாபெல்லாம் ஒரு மாதிரி கார்பன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஃபுல் லோடு போகாது, ஃபுல் வோல்டேஜ் அந்த கரண்ட் பாஸ் ஆகாது. அதனால் என்னென்னா காண்டாக்டர் வந்து ஆன் பண்ணும்போது ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் வரும். அது வந்து நல்லா க்ளீன் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரொம்ப நாபு போய் ரொம்ப ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபிக்ஸ்டு காண்டாக்டும் வெளியே வந்து ஸ்பேராக வாங்கி நம்ம என்ன தேவையோ அந்த ரேஞ்சு வந்து வாங்கி போட்டு மாற்றி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க காண்டாக்டில் பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் இருக்கும். அந்த 3 டெர்மினல் வந்து மெயின் அதாவது வந்து L1 L2 L3 கீழே T1 T2 T3 இருக்கும். அது போக சைடில் இன்னொன்று இருக்கும், அது N1. அதுதான் ஆக்சிலரி காண்டாக்டரை யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிலரி காண்டாக்டை அந்த டெர்மில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதோட நாப்பு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து கீழே காயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஸ்டு அயான் கோர். இந்த ஃபிக்ஸ்டு அயான் கோரையும் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா மேக்னெட் ஆக்ட் ஆகும்போது ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணும். அவ்வளோ எல்லாத்தையுமே நம்ம
க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த பேடை கீழே வச்சுட்டு அந்த ஃபிக்ஸ்டு அயான் கோரையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காயிலை உள்ளே எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அதே டைரெக்ஷனில் உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த காயிலுக்கு வந்து சப்ளை கொடுத்து, இப்போ பாருங்கள் மேக்னெட் ஆக்ட் ஆகாதனால நிற்கலை அந்த ஸ்க்ரூ. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த காயிலுக்கு 230 வோல்ட் காயில் சப்ளை நம்ம பார்த்தோம்ல, ஒரு சில காயில் 24 இருக்கும், 440 இருக்கும். அது என்ன ரேஞ்ச் இருக்கோ அந்த ரேஞ்ச் வோல்டேஜை A1க்கும் A2க்கு நடுவில் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்னது மாதிரி A2 வந்து ஆப்போசிட்லேயே இருக்கும், A1 பக்கத்துலேயே இருக்கும். அதனால் A1 பக்கத்தில் இருக்கிறனால A1 A2 கொடுத்து இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். பாருங்கள், பாருங்கள் கான்டாக்டர் வந்து ஆன் ஆகலை, ஆன் பண்ண போகிறோம். இப்போ ஆன் பண்ணோம் பாருங்கள், அப்படியே நல்லா வந்து மேக்னெட்டு ஃப்ளக்ஸு க்ரியேட் ஆகி அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அயான் வந்து மேக்னெட்டாகவே மாறிடும். சரிங்களா, ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தூக்கும் போது அந்த கான்டாக்டர் எந்த விதமான இது பிடிமானமும் இல்லாமல் நிற்கிது. இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணால் விட்டுரும். சரிங்களா, கான்டாக்டர் காயில் நல்லாயிருக்கு, கோரும் நல்லா வந்து மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுது. இது நம்ம வந்து ரிமூவ் பண்ணாமே செக் பண்ணலாம். எனக்கு அந்த ஃபிக்ஸ்டு கான்டாக்டரோட அந்த நாப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாப்பு வந்து ரொம்ப மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப க்ளீன் பண்ண சுச்சுவேஷன் இருந்ததுனால தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி இப்போ செக் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இப்படி காயில் செக் பண்ணோன்னா ரிமூவ் பண்ணாமலே சும்மா கான்டாக்டர் மட்டும் வெறுமனா ரிமூவ் பண்ணி A1 A2க்கு நடுவில் சப்ளை கொடுத்தீங்கனாலே மேலே இருக்கக்கூடிய அந்த மூவிங் அந்த அயான் கோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்டாக்ட் வந்து கீழே மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அது மூலமாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோம் அதே மாதிரி உள்ள வச்சாச்சு. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு கான்டாக்டுக்குள்ள அந்த நாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்று க்ளீன் பண்ணோம்ல, அந்த நாப்பை வந்து அதை பாருங்கள், கரெக்டாக அதில் ஒரு ஸ்லாட் மாதிரி 2 பக்கம் ஒரு பல்ல மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ டெஸ்டரோ வச்சு லைட்டாக பேக்கில் அப்படியே உள்ளே அன்றைக்கி இழுத்திங்கன்னா உள்ளே போய் லாக் ஆகிரும். கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேரம், அந்த ஸ்க்ரூ போடுற ஹோலுக்கு நேரம் வந்து ஈஸியாக போய் லாக் ஆகிரும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆக்சிலரி கான்டாக்டருடைய நாப்பை தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஆப்போசிட்டில் 2 பக்கமும். அந்த நாப்பு பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். அந்த நாப்பு மட்டும் ஒரு மாதிரி வந்து லைனாக இருக்கும், மற்ற நாப்பெலாம் ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மூவிங் அந்த அயான் கோரில் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்டையும் மூவிங் கான்டாக்டையும் மாற்றும் போது கரெக்டாக ரைட் சைடு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது தான் நம்ம அந்த ஆக்சிலரியாக வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அதனால் வந்து அது மட்டுமே அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணி தான் ஆல்ரெடி காட்டியிருப்பாங்க எல்லா கான்டாக்டர்லேயும். அதனால் மாட்டும் போது வந்து கொஞ்சம் கவனமாக அதை மட்டும் கரெக்டாக மாட்டிக்கோங்க. ரிமூவ் பண்ணுறோமோ எப்படி ரிமூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி கவனமாக மாட்டிக்கிறணும். அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. இதை லாக் பண்ணும்போது வந்து நம்ம அந்த உள்ளே வச்சோம் இல்லைங்களா, அந்த மூவிங் அயன் கோரை வந்து மேலே தூக்கி பிடிச்சிட்டு லாக் பண்ணணும். அப்போ தான் வந்து அது வெளியே வராது. இப்போ பாருங்கள், உள்ளே லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது மேலே இருக்க டெர்மினல் என்னென்னா, மேலே எக்ஸ்ட்ரா நம்ம NONC வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் வந்து இந்த 2 ஒரு நட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பின்னு மாதிரி இருக்கும், அந்த கேப்பில் தான் வந்து அது லாக் ஆகிருக்கும். இதான் வந்து பேக்கப் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரிட்டர்னபிள் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த கான்டாக்டர் அந்த 2 கான்டாக்ட் இந்த ஃபிக்ஸ்டு அயன் கோருக்கும் மூவபிள் அயன் கோருக்கும் இல்லை 2 வந்து அட்ராக்ட் ஆகாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகி நார்மலில் இருக்கும். மேக்னெட் ஆக்ட் ஆகும்போது அந்த ஸ்ப்ரிங் டென்ஷனுக்கு மேலே நல்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கனால ஈஸியாக வந்து அந்த அயன் கோர் வந்து கீழே கூடி அட்ராக்ட் ஆகி கான்டாக்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அவ்வளோதான். கரெக்டாக வச்சுட்டு அஸ்யூஷுவல் அந்த 2 ஸ்க்ரூவையும் 2 பக்கமும் ஃபுல்லாக டைட் பண்ணிட வேண்டியதான். டைட் பண்ணும்போது ஒன் சைடு ஃபுல் டைட் பண்ணாமல் 2 பக்கம் டைட் பண்ணிவிட்டு ஒன்றா ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமே ஈவனாக ஃபுல் டைட் பண்ணிடுங்க. ஃபுல் டைட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, மேலே வந்து நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ண ஒவ்வொரு ஸ்க்ரூவையும் கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு ஒவ்வொரு ஸ்க்ரூவாக வந்து ரிமூவ் பண்ண மாதிரி திருப்பி வந்து கனெக்ட் பண்ணிட வேண்டியதான்.
ஈஸியான ஒர்க் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம 4 டெர்மினல் மேலே இருக்கும். நம்ம சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு டெர்மினல் தான் போயிருக்கும் 3 ஃபேஸில். ஒரு டெர்மினல் போச்சுன்னா மிச்சம் 2 ஃபேஸ் நல்லா தான் இருக்கும். அதனால் நம்ம அதை 3 ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு அந்த மாதிரி பர்பஸுக்கு வந்து அந்த 3 ஃபேஸுக்கு யூஸ் பண்ண அந்த கான்டாக்டரோட அந்த ஒரு டெர்மினல் போனாலும் மித்த 2 டெர்மினலை யூஸ் பண்ணி அதை நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளைக்கும் இந்த கான்டாக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம்னா அந்த நாபை மட்டும் ஸ்பேராக வாங்கி சேஞ்ச் பண்ணி, அதாவது அந்த ஃபிக்ஸடு கான்டாக்டர் அந்த மூவி கான்டாக்டர் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த நாபு தான் வந்து எரிஞ்சு போகும் அடிக்கடி, அதை மட்டும் நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த கவரை க்ளோஸ் பண்ணும்போது சைடில் பாருங்கள் ஒரு மாதிரி தெரியுதுங்களா, ஒரு காடி மாதிரி, அதை வச்சு உள்ள தள்ளலாம் போயிடும், அப்படி உள்ள லாக் ஆயிரும். எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப் மாதிரி தான் வரும். ரிமூவ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கவனமாக ரிமூவ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாகவே நம்ம இதை வந்து சாவித்து பார்த்துடலாம். அதான் மாற்றியாச்சு பார்த்தீங்களா. கீழே அதே மாதிரி தான் அந்த நேம் மென்ஷன் பண்ணக்கூடியதை அந்த காயில் A1 A2 அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடியதுக்கு நேராக 2 ஸ்க்ரூ இருக்க நேரம் அந்த 2 ஹோல்டருக்கு நேரம் உள்ளே வச்சுட்டு, அதுலேயுமே உள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல் மாதிரி இருக்கும். அப்படி லாக் பண்ணிங்கன்னா டெக்குன்னு ஒரு சவுண்டு வரும், அப்படி லாக் ஆகிரும். அதே மாதிரி ஆப்போசிட்டும் இது ஆல்ரெடி எரிஞ்சு போனாலும் கொஞ்சம் ஹீட் ஆகி அந்த சைடு டேமேஜ் ஆனதில் ரிமூவ் பண்ணும்போது 2 பிட்டாக வந்துருச்சு. A2க்கு நேரம் A2 வச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று வச்சு அப்படி அந்த ஹோலுக்கு நேரம் வச்சுட்டு லைட்டாக அழுத்தினோன்னா லாக் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் பார்த்தாச்சு. இப்போ இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத காயிலுக்கு சப்ளை கொடுத்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோன்னா, மீட்டரை கனெக்டிங் மோடில் செக் பண்ணிவிட்டு மேலே இருக்க கான்டாக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெர்மினல் வந்து க்ளோஸில் இருந்துச்சு, அதாவது வந்து L1 Tயும் க்ளோஸில் இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த L1 L2 L3யும் T1 T2 T3யும் அது பக்கத்தில் இருக்க NO ஆக்சைடு கான்டாக்டரோட நார்மலாக ஓப்பனில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். பாருங்கள், மீட்ரு எந்த வித சவுண்ட் இல்லை, எந்த வித சேஞ்சஸும் இல்லை. செக் பண்ணியாச்சு. ஓகே, ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, காயிலுக்கு சப்ளை கொடுக்க போகிறோம். சப்ளை கொடுத்துட்டு கான்டாக்டர் பிக்கப் ஆகும்போது அந்த L1 L2 L3 D1 D2 D3 க்ளோஸில் இருக்கா அப்படின்றத பற்றி தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம காயிலுக்கு சப்ளை கொடுக்க போகிறோம். 230 வோல்ட் AC சப்ளை. இதை க்ளீன் பண்ணும்போது அந்த நாப், அந்த ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் மூவிங் கான்டாக்ட்னு சொல்லக்கூடிய அந்த நாபை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப அழுத்தமாக மட்டும் தேய்ச்சிடாத அளவுக்கு மைல்டாக, அதனால தான் இந்த 800 1000 மாதிரி வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம சொன்ன இந்த ஸ்ப்ரேயும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். இப்போ சப்ளை கொடுப்போம். கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா பிக்கப் ஆகுது. கவர் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், உள்ள பிக்கப் ஆகுது, தெரியுதுங்களா? சூப்பராக பிக்கப் ஆகுது க்ளீன் பண்ண பிறகு. வைப்ரேஷன் இல்லை, வந்து ரொம்ப சவுண்டு கேட்டுச்சு. இப்போ பாருங்கள், ஆனில் வச்சுட்டு இது கண்டினியூட்டி மோடில் போட்டு செக் பண்ணுறோம். வேல்யூ மாறுது, 0 சவுண்டு வருது. பாருங்கள், அதே மாதிரி 1 by 1 செக் பண்ணிக்கிற வேண்டி தான். L1 T1 L2 T2 L3 D3 அதே மாதிரி ஆக்சிலேட்டருங்களையும் செக் பண்ணியாச்சு. சூப்பராக செக் பண்ணியாச்சு. ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து குட், நல்லாயிருக்கு. இதே மாதிரி நம்மளும் வந்து எந்த பிராண்ட் கான்டாக்டாக இருந்தாலும் ஈஸியாக கழட்டி ரிமூவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இந்த கான்ட்ராக்டர் யூஸ் பண்ணி எப்படி டிவிஎல் சார்ட்டர் மேக் பண்ணுறது, சால்ட்ரல்டா சார்ட்டர் எப்படி மேக் பண்ணுறது, OLR இல்லாமல் எப்படி கான்ட்ராக்டரை டிவிஎல்லாக மேக் பண்ணுறது, வித்தவுட் OLR வித் OLR அப்படின்ற வீடியோக்கள்லாம் ஃபியூச்சரில் பார்ப்போம். அதனால் வந்து நம்ம சேனலில் இருக்க இது போன்ற ஃபைனல் லோக்க வீடியோக்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, தேங்க்யூ.